ஹாய் வியூவர்ஸ், நான் உங்கள் டிஎன். இன்னைக்கு ஒரு அழகான கதையோட தான் நான் வந்திருக்கிறேன். கண்டிப்பா இந்த கதை உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இன்னும் ஒரு முக்கியமான ஒரு சந்தோஷத்தை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். நம்ம இப்போ 33,000 சப்ஸ்கிரைபர் வந்தாச்சு. மானிசேஷன் இருக்கட்டும், அது கிடைக்கும்போது நமக்கு கிடைக்கும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. 2வது, எதுவுமே ஈஸியா கிடைச்சிட்டா அதோட வழி நமக்கு தெரியாது. எந்த அளவுக்கு நமக்கு கஷ்டப்பட்டு ஒன்று அடையிறோமோ அது நமக்கு நல்லா ஸ்ட்ராங்கா கிடைக்கும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. மீண்டும் ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வாங்க கதைக்குள்ள போகலாம். ஒரு கடைக்காரர் கடையை திறந்த உடனே ஒரு பெண்மணி வந்துட்டு அவர் கையில வந்து ரூ. 10 காசை கொடுக்குறாங்க. இவர் கேட்குறாரு, என்னங்க ரூ. 10 காசுன்னு? இந்த மாதிரி நான் நேற்று உங்கள்கிட்ட ஜாமான் வாங்கிட்டு ரூ. 100 காசு கொடுத்துட்டு ரூ. 70 ஜாமான் வாங்கிட்டு போனேன். அதில் நீங்கள் ரூ. 30 பொதுவாக ரூ. 40 கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, ஏம்மா அதை நீங்கள் வச்சுக்கலாமே அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நான் நேற்று ராத்திரியே வந்தேன், நீங்கள் கடையை பூட்டிட்டு போயிட்டீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, நேற்று ராத்திரி என்கிட்ட பேரம் பேசி தானம்மா வாங்கினேன் அப்படிங்கும்போது, பேரம்ங்கிறது நான் ஒரு பொருள் வாங்கும்போது அதனுடைய ஹேபிட்டு. ஆனால் உங்கள்கிட்ட இருந்து அதிகமாக அந்த ரூ. 10 எடுத்துகிட்டு போனால் எனக்கு ராத்திரியெல்லாம் நான் தூக்கம் இல்லை, அதனால தான் வந்து நான் காலையிலே உங்கள்கிட்ட வந்து கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லும் பொழுது, இவர் கேட்குறாரு, அந்த ரூ. 10 நீயே வச்சுக்கலாமேம்மா அப்படிங்கும்போது, நான் வச்சுக்கிறத பற்றி பிரச்சனை இல்லைங்க. ஆனால் எனக்கு நான் வச்சுக்கிட்டேன்னா என்னை இறைவன் பார்த்துட்டு இருக்கிறாரு, அதனால அந்த பணம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இந்த அம்மா போயிடுறாங்க. அப்போ போகும்போது, ஏமா எவ்வளோ தூரத்துல இருந்து வர்றீங்கன்னா, ஒரு 7 கிலோமீட்டர் தூரத்துல இருந்து வர்றேன் அப்படின்னு சொல்லும்போது, 7 கிலோமீட்டர் தூரத்துல இருந்து வர்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவுடைய நாணயத்தை இவர் பார்த்து ஆச்சரியப்பட்டுட்டு இவர் பார்க்குறாரு. திருப்பி கடையை பார்த்துட்டு கடையில் உள்ள அவருடைய வேலைக்காரங்கள்ட்ட, அவங்கள்ட்ட, தொழிலாளர்கிட்ட, அப்பா கடையை பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூ. 300 காசை எடுத்துக்கிட்டு இவர் ஜாமான் வாங்குற இடத்துல போய் அந்த ரூ. 300 அந்த கடைக்காரர்கிட்ட கொடுக்குறாரு. சார் இந்த காசை நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது, ஏன்ப்பா அப்படின்போது, இது மாதிரி உங்கள்கிட்ட வந்து நான் ரூ. 300 கூடுதலாக வாங்கிட்டேன், அதனால வந்துட்டு இந்த காசு எனக்கு தேவையில்லாதது, இந்த காசை நீங்கள் வச்சுக்கோங்கன்னு சொல்லும்போது, அப்போ நான் தான் வசூலுக்கு வந்தேனேப்பா, அப்போ நீங்கள் அந்த ரூ. 300 திருப்பி கொடுத்துருக்கலாமே அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நீங்கள் சாயந்தரம் நான் வசூலுக்கு வரும்பொழுது நீ கொடுத்துடலாமே அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நீங்கள் வரும்பொழுது நான் இறந்துட்டேன்னா, ஸோ நான் கடனாளியாகவே நான் மரணிக்க வேண்டியதாக இருக்கும், அதனால தான் நான் வேகமாக வந்து கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த ரூ. 300 வந்து அந்த ஜாமான் வாங்குற அவர்கிட்ட கொடுத்துட்டாரு. கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் இந்த இவர் இவர் இங்கிட்டு போனதுக்கப்புறம் இந்த கடைக்காரர் ஓனர் அவர் மனசுக்குள்ள ஒரு விதமான நெருடிக்கிட்டே இருக்கிறது. தன்னுடைய உயிர் நண்பனான அவனோட பணத்தை ரூ. 3,00,000 அவர் வாங்கி வச்சிருக்கும் பொழுது, அந்த உயிர் நண்பன் இறந்த உடனே அந்த ஆசையில அவர் என்ன பண்ணிட்டாரு, அந்த ரூ. 3,00,000 எடுத்து பத்திரமா வச்சுக்கிட்டாரு. கொடுக்கணும்னு ஆசை வரல. ஆனா இவர் சொல்லிட்டு போன அடுத்த நிமிஷம், எதுவா இருந்தாலும் மேல ஒருத்தவன், இறைவன் ஒருத்தவன் பார்த்துட்டு இருப்பான், அவனுக்கிட்ட போய் நம்ம கடனாளியா நிக்க முடியாது, ஏன்னா இறைவன் கணக்கு கேட்பாரு அப்படிங்கிறது ஒரு பயம் வந்துட்டு இவர் என்ன பண்றாரு, நேரா பேங்குக்கு போறாரு. அவர் அக்கௌண்ட்ல இருந்த ரூ. 13,00,000 பணத்தை எடுத்துக்கிட்டு நேரா ஒரு பெண்மணி வீட்டுக்கு போறாரு. அந்த பெண்மணி ஒரு நாளைக்கு தினமும் தினமும் சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அந்த அம்மா வந்துட்டு பாக்குறாங்க. அந்த அம்மா காலில் போய் இவர் விழுகிறாரு. விழுந்து முடிச்சுட்டு, உங்க கணவரோட பணம் ரூ. 3,00,000 இப்ப ரூ. 13,00,000 என்கிட்ட இருக்குது, இந்த பணத்தை நீங்க வாங்கிக்கிட்டு என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி அந்த அம்மா காலில் விழுகிறாரு. தினமும் ரூ. 1க்கே இயங்குகின்ற அந்த அம்மாவுக்கு ரூ. 13,00,000 வந்த உடனே அந்த அம்மா கண்ணீர் மல்க கண்ணீரோட அவரை மன்னிச்சு அந்த பணத்தை வாங்கிக்கிறாங்க. அந்த பெண்மணி யாரும் இல்லைங்க, நாணயத்திற்காக வேண்டி ரூ. 10 கொண்டாந்து அந்த காலையில அந்த கடைக்காரர்கிட்ட கொடுத்தாருங்கல்ல, அதே பெண்மணிக்கு தான் அந்த ரூ. 13,00,000 பணம் கிடைச்சிச்சு. அந்த ரூ. 10 இறைவன் கொடுத்தது ரூ. 13,00,000. நாணயம் நாணயமா இருந்தா நம்பிக்கையோட இறைவன் கண்டிப்பா கொடுப்பாருங்க. கண்டிப்பா இந்த கதையை உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த கதையில் சந்திக்கும் வரை நான் உங்கள்